என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? போன மாதம் வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்துட்டு இன்னைக்கு எதிர்கட்சி சீட்டில் உட்காந்த உடனே டிவிக்கு ஆட்சிக்கு வந்த இந்த ஒரு மாசத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உதயநிதி அண்ணா சட்டசபைக்கு முன்னாடி பதாகைகளை ஏந்தி போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. உங்க வேகம் சுறுசுறுப்பு எல்லாம் சூப்பர் தான். ஆனா நீங்க பதாகையை ஏந்தி நிக்கிறத பார்க்கும்போது உங்க பழைய ரெக்கார்டை கொஞ்சம் எடுத்து பாருங்கன்னு சொல்ல தோணுது. நீங்க போராடுறீங்களே, உங்க டிஎம்கே ஆட்சியில் நடந்த கொலைகளோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? டேட்டா படி 2021 1597 கொலைகள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் சராசரியா 1500க்கு மேல கொலைகள் நடந்திருக்கு. 2025 மட்டும் 1461 கொலைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக நடந்த கற்பழிப்பு வழக்குகளை பார்த்தா 2021 442 இருந்தது. 2024 அது 528 உயர்ந்திருக்கு. அப்போவெல்லாம் வராத கோபமும் போராட்டமும் இப்போ ஒரு மாசத்துல மட்டும் பதாகை ஏந்திர அளவுக்கு உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருதே, எப்படின்னு இன்னும் இருக்குன்னு. போக்சோ மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் 2021 4469 இருந்தது. 2024 அப்படியே 6447 உயர்ந்திருக்கு. பெண்கள் மீது நடந்த மொத்த குற்றங்கள் 2021 33577 இருந்தது. 2024 40655 அதிகரிச்சிருக்கு. இது எல்லாம் NCRB மற்றும் சட்டமன்றத்தில் கொடுத்த அதிகாரப்பூர்வ அரசு டேட்டான்னு. அப்போ உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தப்போ திராவிட மாடல் ஆட்சியில பெண்கள் மற்றும் குழந்தைகள் மிகவும் பாதுகாப்பா இருந்தாதான் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அப்போதெல்லாம் உங்க கண்ணுக்கு இந்த எண்கள் தெரியலையா? டேட்டாவை விடுங்க. உங்க ஆட்சி காலத்தில் நடந்த சில கொடூரமான சம்பவங்கள் யாராவது மறக்க முடியுமா? 2026 பிப்ரவரியில் கிருஷ்ணகிரியில் 2.5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட கொடூரம். அந்த குற்றவாளி ஒரு திமுக நிர்வாகி தானே? அது மட்டுமா? கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக்ஸ், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பழக்கம் உங்க ஆட்சியில தானே உச்சகட்டத்தில் இருந்தது. டாஸ்மாக் முறைகேடுகள் மூலமா வந்த 1000 கோடி ஊழல் வழக்கு, அருவாள் வெட்டு, கும்பல் கலவரம்னு 5 வருஷம் சட்ட ஒழுங்கு எப்படி இருந்ததுன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போதெல்லாம் மௌன விரதம் இருந்துட்டு இப்போ புது ஆட்சி வந்த ஒரு மாசத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு குய்யோ முய்யோன்னு குதிக்கிறீங்க. பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? தான் ஆடாவிட்டாலும் தன் தசையை ஆடுன்னு சொல்ற மாதிரி எதிர்கட்சி சீட்ல உட்காந்த உடனே பதாகையை தூக்குற பழக்கம் தானா வந்துடும் போல. அதனால உதயநிதி அண்ணா இப்போ இருக்கிற ஆட்சியை குறை சொல்றதுக்கு முன்னாடி உங்க 5 வருஷ சாதனைய இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு டேட்டாக்களுக்கு மக்களுக்கு கொஞ்சம் பதில் சொல்லிட்டு அப்புறமா பதாகையை தூக்குங்கன்னு. பார்க்குற எங்களுக்கு சிரிப்பா வருது. இனி காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. என்ன மக்களே, நான் சொல்றது கரெக்ட் தானே? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.